இந்த வீடியோவில் ஹாகுரோமோ கிட்ட இருந்த ஒரு மிஸ்டீரியஸான பவரப்பை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல ஹாகுரோமோ பற்றி பார்ப்போம். யாராலையும் செய்ய முடியாத ஒரு சம்பவத்தை டென்ஜின்னு சொல்லப்படுற ஒரு சாதாரணமான ஹியூமன் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் காகுயாக்கு ஹாகுரோமோ அண்ட் ஹாமுரான்னு 2 பசங்க பிறக்கிறாங்க. ஹாகுரோமோக்கு சாக்ராவை மேனிப்புலேட் பண்ணுற ஒரு ரேரான எபிலிட்டி இருக்குது. அந்த டைமில் சுப்பீரியர் பீயிங்காக இருந்த தன்னோட அம்மாவான காகுயா ஒட்சுசுகி ஹியூமன் சாக்ரிஃபைஸை யூஸ் பண்ணி சில ரிச்சுவல்ஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஹாகுரோமோக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஹவோரியும் சிக்கி இறந்து போயிடுறாங்க. இது ஹாகுரோமோக்கு செம கோவத்தை உண்டாக்குது. அப்போது இவர் ஷேரிங்கன்னு அவாய்ட் பண்ணுறாரு. ஆனாலும் காட் லெவல் பவர்ஸை கொண்ட காகுயாவை பீட் பண்ண முடியாதுன்னு அதுக்கான ட்ரைனிங்கை எடுக்கிறாரு. காகுயாவோட இந்த ரிச்சுவல்ஸ் ஹாகுரோமோக்கு மட்டும் இல்லை, அவரோட இன்னொரு பிரதரான ஹாமுராக்கும் கோவத்தை உண்டாக்குது. அதனால ஹாமுராவும் காகுயாவை டிஃபீட் பண்ண ஹாகுரோமோக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் காகுயாக்கும் அவங்களோட பசங்களுக்குமான ஒரு வார் உருவாகுது. இதில் காகுயா டென்டைல்ஸோட மர்ஜ் ஆகிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த சண்டை போகுது. ஹாகுரோமோக்கு காகுயா பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஹாகுரோமோ முன்னாடியே லேர்ன் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த வாரில் ஒரு கட்டத்தில் காகுயாவை சீல் பண்ணுறாங்க. இந்த கலவரம்லாம் ஓஞ்ச அப்புறம் ஹாகுரோமோ இந்த டென்டைல்ஸ்க்கு ஜின்சுருக்கியாக மாறிடுறாரு. ஹாமுரா காகுயாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மூணில் செட்டில் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஹாகுரோமோ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு. அவரோட ரிலீஜியனான நின்சுவை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஹாகுரோமோவோட முக்கியமான கோலாக இருந்தது பீஸ் தான். உலகம் முழுக்க அமைதியை நிலைநாட்டணும்னு தான் ஹாகுரோமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை ஹாகுரோமோவால் மட்டும் பண்ணிட முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. இதனால் இவர் ஒரு கட்டத்தில் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவருக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. இவங்க கிட்ட ஹாகுரோமோ அவரோட ட்ரீம் அண்ட் நின்சுவை பாஸ் பண்ணுறாரு. இவங்க மூலயமா பீஸ்ஃபுல்லான ஒரு வேர்ல்டு உருவாகும்னு ஹாகுரோமோ நினச்சாரு. இதுக்கு ஏற்ற மாதிரி இவரோட 2 பசங்களும் ரொம்ப டேலண்டடான ஷினோபிஸாக இருந்தாங்க. இவரோட ஃபஸ்ட்டு பையனான இன்ரா ஒரு ப்ராடஜியாக இருந்தார். ரொம்ப டேலண்டாகவும் இருந்தார். இவரோட இன்னொரு பையன் ஆசுரா லவ் அண்ட் கேர் மூலயமா பீஸை கொண்டு வர விரும்பினார். இவரோட லைஃப் ஸ்டைலை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஹாகுரோமோ அவருக்குள்ளே இருந்த டெயில் பீஸ்ட்டை செப்பரேட் பண்ணுறாரு. இதுக்கு இவர் யூஸ் பண்ண ஒரு எபிலிட்டி தான் கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ். இதை பற்றி தான் அடுத்தடுத்து பேச போகிறேன். த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் டெக்னிக்கை ஹாகுரோமோ மட்டும்தான் பொசஸ் பண்ணுறாரு. இது மூலயமா ஃபேண்டசியை இவரால் ரியாலிட்டியாக மாற்ற முடியும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமாக இவரால் இவரோட இமேஜினேஷனுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மை கொடுக்க முடியும். ஃபிசிக்கல் எனர்ஜி மூலமாக அந்த ஃபிசிக்கல் ஃபார்முக்கு இவரால் லைஃப்பை கொடுக்க முடியும். இப்படி தான் இந்த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் எபிலிட்டி ஒர்க் ஆகுது. இதை யூஸ் பண்ணி தான் டென்டைல்ஸ் பீஸ்ட்டை ஹாகுரோமோ ஸ்ப்ளிட் பண்ணி அப்புறம் அதை மறுபடியும் ஒரு ஃபார்மாக மாற்றி தனித்தனி டெயில் பீஸ்ட்டாக பிரிச்சிருப்பார். உச்சியா கிளானோட இசனாகின்னு சொல்லப்படுற இந்த ஒரு எபிலிட்டி கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸோட பேசிக் வெர்ஷன் தான் சொல்லப்படுது. நருட்டோ வர்சஸ் சாஸ்கே ஃபைட்டில் சாஸ்கே எல்லா டெயில் பீஸ்ட்டோட சாக்ராவையும் கம்பைன் பண்ணி இருப்பார். இதுவும் இந்த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸோட ஒத்து போகிறதா குரமாவே சொல்லியிருக்கும். இப்போ இதில் இருக்கிற மிஸ்ட்ரி என்னென்னா, யார் ஹாகுரோமோக்கு இந்த டெக்னிக்கை டீச் பண்ணியிருப்பா? மாங்காவில் இங்யாங்க மாஸ்டர் பண்ணால் இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை காகுயா, மோமோஷிகி, ஹாமுரா, இஷிகின்னு பவர்ஃபுல்லான பீயிங்ஸால் கூட இதை பண்ண முடியலையே. அது ஏன்? ஒருவேளை டென்டைல்ஸ் இருந்தால் தான் இந்த டெக்னிக்கை ப்ரொசஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கிட்டா ஏன் மாதரா, காகுயா, ஒபிட்டோவால் கூட இதை யூஸ் பண்ண முடியல? ஹாகுரோமோ கிட்ட இந்த டெக்னிக் இருக்குன்னா அப்போது இன்னும் கூட ஹாகுரோமோ நிறைய கிரியேஷன்ஸை பண்ணுறாரா? இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான் இருக்க முடியும். நருட்டோ சீரீஸை முதல்ல ரொம்ப கம்மியான பவர் ஸ்கேலிங்கை வச்சு தான் பண்ணாங்க. இருசுன் தான் முதல்ல காட் ஆஃப் ஷினோபியாக இருந்தார். ஹாகுரோமோ தான் நின்சு காடாக இருந்தார். ஆனால் மாதரா, காகுயாங்கிற கேரக்டர்ஸ் வந்ததால் பவர் ஸ்கேலிங்கை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். இது இல்லாமல் இன்னொரு பக்கம் ஒரு சீரியஸோட முடிய இருந்த நருட்டோ ப்ராஃபிட்காக அடுத்த சீக்வலை இழுத்தே ஆகணும்னு அதிகப்படியான ப்ரெஷரை ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுக்க இந்த வேர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும். இதனால தான் இந்த ஸ்டோரிக்குள்ளே ஒட்சுசுகிஸ் வந்திருப்பாங்க.
இதனால தான் பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். இப்படி இந்த நருட்டோவர்ஸோட சடன் எக்ஸ்பென்ஷனால தான் ஹாகுரோமோவை காட் கேரக்டர்லேருந்து தூக்கியிருப்பாங்க. அந்த டைமில் பொருட்டோவும் ஏர்லி ப்ரொடக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டதால ஒட்சுசுகி கிளானோட இன்டர்ஃபேரும் அப்போவே பிளான் பண்ணிட்டாங்க. இதை நருட்டோ ஷிப்புடன் வாரார்க்லேயே நமக்கு காட்டியிருப்பாங்க. இப்படி அடுத்தடுத்து பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் வந்ததால் ஹாகுரோமோவை நர்வ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதனால் இவர்கிட்ட இருந்த இந்த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் பவர்ஸை தூக்கிட்டாங்க. இப்போது ஹாகுரோமோ கிட்ட அந்த பவர்ஸ் இருக்குமாங்கிறது டவுட் தான். அதுக்கு பதில் ஹாகுரோமோக்கு வேறு பொசிஷனை கொடுத்துருக்காங்க. ஆமாம், டெட் சோல்ஸை வாட்ச் பண்ணுற ஒரு வேலையை ஹாகுரோமோக்கு கொடுத்துருக்காங்க. இதை நருட்டோ மாங்காலேயே பார்த்துருப்போம். சரி, இந்த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் டெக்னிக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. கிட்டத்தட்ட காட்ஸ் பொசஸ் பண்ணக்கூடிய ஒரு அல்டிமேட் பவராகவும் இது இருக்குது. நருட்டோ வேர்ல்டோட ப்ரீவியஸ் காடாக இருந்த ஹாகுரோமோக்கு இதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவரை நர்வ் பண்ண அப்புறம் பொருட்டோட காடாக இருக்கிற ஷீபாய்க்கு இந்த பவர்ஸ் போயிருக்கும். ஆமாம், ஆம்னிபொட்டன்ஸை பற்றி தான் நான் இங்கே சொல்கிறேன். ஆம்னிபொட்டன்ஸ்னால் என்னென்னு ஷார்ட்டாக பார்ப்போம். இது வேறு ஒன்றும் இல்லை, காட் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இது. இதுக்கு எந்த ஒரு ஹேண்ட் சைன்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தாட் இருந்தால் போதும், அது அப்படியே ஃபிசிக்கல் ஃபார்மை எடுக்கும்னு சொல்கிறாங்க. இதோட அவுட்புட் கிட்டத்தட்ட ஒரு கெஞ்சிட்ஸுவோடது மாதிரி தான் இருக்குமா. ஆனால் அது நார்மல் கெஞ்சிட்ஸுவாக இல்லாமல் இன்ஃபினிட் சுக்கியோமி மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டெக்னிக்கை காடால் மட்டும்தான் பொசஸ் பண்ண முடியும். ஆனால் அம்மோடோ செஞ்ச வேலையால் இப்போது ஐடாவும் இதை பொசஸ் பண்ணுறாங்க. பட் ஐடாவால் அவங்களோட வில்லுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆம்னிபொட்டன்ஸை யூஸ் பண்ண முடியாது. அவங்களோட டீப்பஸ்ட் டிசைரை மட்டும்தான் இதால் பண்ண முடியும். சரி, ஹாகுரோமோவோட கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் டெக்னிக்கும் ஆம்னிபொட்டன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். அப்பியரன்ஸ் வைஸ் இது ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கும். ஹாகுரோமோ கையில் 2 ஃபயர் மாதிரியான ஒரு விஷயத்தை ஷிப்புடனில் காட்டியிருப்பாங்க. ஆனால் ஆம்னிபொட்டன்ஸ் ஒரு பிளானட்டரி கிளேர் எஃபெக்டை கொடுக்கும். அதை தாண்டி இது ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்தோட ப்ராசஸும் ஒன்று தான். ஆனால் ஆம்னிபொட்டன்ஸ் மாதிரி இல்லாமல் ஹாகுரோமோவோட இந்த டெக்னிக்கை இப்போ வரைக்கும் யாராலையும் பொசஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த ஒரு டெக்னிக்கை தான் நருட்டோ யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நருட்டோ ஃபேன்ஸ் கடுப்பாகாதீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நருட்டோ தான் ஆக்சுவலாக ஹாகுரோமோக்கு அடுத்து இருக்கார். ஹாகுரோமோ நருட்டோவோட லைஃப் கூட ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஹாகுரோமோக்கு அப்புறம் டெயில் பீஸ்டோட கோர் பாயிண்ட்டாக நருட்டோ தான் இருக்கார். ஹாகுரோமோக்கு ஒரு டைமில் ஒரு சாக்ரா டிசீஸ் வந்திருக்கும். இது ஆல்மோஸ்ட் ஹாகுரோமோவை கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹாகுரோமோ லேண்ட் ஆஃப் ரெடாக்குன்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு மீட்டரை பிரேக் பண்ணி அதிலிருந்து வந்த போலர் பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி ஹீல் ஆகி இருப்பார். இந்த சாக்ரா பாத்வே டிசீஸ் ஜின்ஜூகிஸ்க்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஹாகுரோமோ நருட்டோவை தாண்டி யாருக்கும் இந்த டிசீஸ் வந்ததே இல்லை. ஆமாம், நருட்டோக்கும் ஒரு டைமில் இதே டிசீஸ் வந்திருக்கும். சாஸ்கே சாக்குராவோட ஹெல்ப்பால் தான் இந்த டிசீஸ் கியூர் செய்யப்பட்டிருக்கும். இப்படி ஹாகுரோமோக்கும் நருட்டோக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும்பொழுது இந்த பவர்ஸையும் நருட்டோ இன்ஹெரிட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த தியரி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், நருட்டோக்கு ஒரு பவர் அப் கண்டிப்பாக இருக்க போகுது. இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனால் அது இந்த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் டெக்னிக்காக இருக்குமா, இல்லைனா கடைசி வர நருட்டோக்கு இந்த சேஜ் மோட் தானான்னு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் டெக்னிக்கும் ஆம்னிபொட்டன்ஸும் ஒன்றா? இது நருட்டோக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.